ஹலோ நண்பா, உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க ஃபினான்சஸ் உங்க கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி ஃபீல் பண்றதுனால ஒரு ஃபினான்ஷியல் பிளானை ரெடி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அப்படி ஒரு ஃபினான்ஷியல் பிளானை ரெடி பண்ணும்போது நம்ம எல்லாருமே யூசுவலா எக்ஸல்ல போடுற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் பிளானை ரெடி பண்ண ட்ரை பண்ணுவோம். இதை இப்படி பண்ணிடுவேன், அதை அப்படி பண்ணிடுவேன்னு ஒரு பட்ஜெட்குள்ள இருக்கலாம்னு நினைப்போம். இவ்வளவுதான் என் சேலரி, அதுல இவ்வளவு சேவ் பண்ணுவேன், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவேன், இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்பர்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எக்ஸாக்டா கட் டு கட் பட்ஜெட்டிங் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் அந்த பட்ஜெட் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அப்புறம் உங்களை அறியாமலே நீங்க அந்த பட்ஜெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னா, நம்ம லைஃப் அன்பிரெடிக்டபிளானது. அதுல யூசுவலா நிறைய வாட் இஃப்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் போறீங்க. அதுக்கு எக்ஸாக்டா 7:30க்கு ட்ரெயினை பிடிக்கணும்னா நீங்க உங்க வீட்ல இருந்து கிளம்பினா ½ அன் ஹவர்ல ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ற அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் எப்படி டிராஃபிக் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் வாட் இஃப்ஸை கன்சிடர் பண்ணி ட்ரெயினை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு எப்படி ஒரு 20 to 25 மினிட்ஸ் சீக்கிரமா கிளம்புற மாதிரி ஒரு பஃபரை வைக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானை ரெடி பண்ணும்போது உங்களோட ஃபினான்ஷியல் பிளான்ல மார்ஜின்ஸ் வைக்காம விட்டுட்டீங்கன்னா, அதாவது நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற அன்எக்ஸ்பெக்டட் வாட் இஃப்ஸை நீங்க கன்சிடர் பண்ணலன்னா, திடீர்னு உங்களோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வரப்ப, திடீர்னு நீங்க யூஸ் பண்ற மொபைல் ரீசார்ஜ் பிளானோட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக ஏதாவது பண உதவி கேட்கறப்ப, நம்மளோட கட் டு கட் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங்லாம் யூசுவலா ஒர்க் ஆகாம போயிடும். இதனால நம்மளோட ஃபினான்ஷியல் பிளான் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோஸை ஹேண்டில் பண்றதுக்கு யூசுவலா ஒரு 10 to 15% பஃபர் வைக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸை சமாளிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி பஃபர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணா கூட, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது சில எக்ஸ்ட்ரீம்லி அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோஸை கூட நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கான ப்ரொடெக்ஷனை எடுத்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நம்ம பேசுறப்ப, இன்கேஸ் யாரோ ஒருத்தர் இப்போ ஒரு ஹோம் லோன் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமாவே, அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமாவே அன்பார்ச்சுனேட்டா இறந்து போயிட்டாருன்னா அவரோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஜென்ரலா எல்லாருமே சேலரியை நம்பிட்டு தான் ஹோம் லோன் ரீபேமெண்ட்டுக்கு ஒரு 20 to 30 வருஷம் டென்யூர் எடுத்து கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா அவர் இப்போ அன்பார்ச்சுனேட்டா இறந்து போயிட்டதுனால இப்போ அவரோட ஃபேமிலிக்கு தான் அந்த லோனை கட்டணும்ன்ற பேர்டன் தலையில விழும். ஃபேமிலியில யாராவது ஏர்னிங் மெம்பர் இருந்தா 2-3 எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் பண்ணி தான் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்து தான் அந்த லோன்ஸ் அவங்க ரீபே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல வேற யாருமே சம்பாதிக்கல, அவர் மட்டும் தான் அந்த ஃபேமிலியில ஏர்னிங் மெம்பரா இருந்தாருன்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். லோன் கட்டாம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பேங்க் அந்த வீடை டேக் ஓவர் பண்ணிட்டு ஆக்ஷன் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. ஸோ லைஃப் இந்த மாதிரி அன்பிரெடிக்டபிளா இருக்கிறதுனால நம்ம கிட்ட என்ன கண்ட்ரோலபிள்ஸ் இருக்குதோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் ஓரளவுக்கு நம்மளோட ஃபினான்சஸை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மோசமான அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ற மாதிரி நம்மளோட ஃபேமிலிக்காக ஒரு ஃபினான்ஷியல் மார்ஜின் இல்ல பஃபரை கொடுக்கறதுக்கு தான் நம்ம டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்க ஏர்னிங் மெம்பர் அன்பார்ச்சுனேட்டா சீக்கிரமா இறந்து போனாலும் அவர் இறந்து போன வருத்தத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணாம அடிஷனலா ஃபினான்ஷியல் தலைவலியும் ஃபேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு இன்சூரன்ஸ் தான் நம்மளோட கரண்ட் ஆனுவல் இன்கமோட 20 to 25 டைம்ஸ்க்கான கவரேஜை கொடுக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு கவரேஜ் தான் நம்ம இந்த உலகத்துல இல்லாதப்ப நம்மளோட ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் தான் இவ்வளவு பெரிய கவரேஜ் அமௌண்ட்டை ரீசனபிளான பிரைஸ் பாயிண்ட்ல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணிட்டு நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டேர்ம் பிளான் எடுக்கிறது நமக்கு ஐடியலா இருக்கும். ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆகிற டைம் பீரியடுக்கு வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு 35 வயசு ஆகுது, 5 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு, இல்ல ரேர் கேசஸ்ல 65 வரைக்கும் வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு 65 ஆகும்போது உங்க பையனுக்கு ஆல்ரெடி 35 ஆயிருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க மோஸ்டா உங்களோட ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க. அதே நேரத்துல உங்க பையனுக்கு இப்ப 35 வயசு ஆயிருக்கும், அவரோட ஃபேமிலியோட செட்டில் ஆயிருப்பாரு, அவரோட ஃபினான்சஸ் அவரே மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாரு. சோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனே தேவைப்படாது. அதனால மேக்ஸிமம் ஒரு 70 ஏஜ் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேர்ம் பிளான் எடுக்கிறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். அதுக்கு மேல போறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், பிரீமியமும் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடும். சோ உங்க லைஃப்ல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்க டைம்ல உங்க ஃபேமிலியை ஃபினான்ஷியலா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை நம்ம செலக்ட் பண்றோம். யூசுவலா 1 crore மேல இருக்க அமௌண்ட்டை தான் இந்த டேர்முக்கு நம்ம கவர் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு கவரேஜ் இருக்கும்போது தான் ஒரு மனுஷனோட அன்டைம்லி டெத்தை மேட்ச் பண்ற அளவுக்கு ஃபினான்ஷியல் பர்டனை உங்க ஃபேமிலி ஈஸியா ஃபேஸ் பண்ற அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன, அதோட பேசிக்ஸ்னா என்னன்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல இருக்க இந்த இன்சூரன்ஸ் பிளேலிஸ்ட்டை கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஏன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன, எதுக்கு அதை எடுக்கணும்ன்றத பத்திலாம் அங்க இருக்க வீடியோஸ்ல இன்னும் இன்டெப்தா சொல்லியிருப்போம். சோ இந்த வீடியோல நம்ம தியரி அதிகமா பார்க்காம பிராக்டிகலா இன்னைக்கு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை பண்றது மூலமா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை செலக்ட் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்க எந்த நேரத்துல பார்த்தாலும் சரி, அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி இதுல இருக்க டேட்டாவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதுல சொல்ற டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நம்ம இன்சூரன்ஸ் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. நீங்க இந்த வீடியோவை எப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா
இந்த வீடியோ நீங்க பார்க்குற நேரத்தில் ஏதாவது கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜினுக்கு போயிட்டு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு தேடி பாருங்க. இந்த மாதிரி தேடுறப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட லேட்டஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு IRDA வெப்சைட்ல இருந்து கிடைக்கும். யூசுவலா அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஏதாவது நியூஸ் வெப்சைட்ல வந்து அதை ஃபில்டர் பண்ணி டேட்டாவை ஈஸியா பார்க்குற மாதிரி ஒரு டேபிளா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் ஒரு நியூஸ் வெப்சைட்ல இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட லேட்டஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் டேட்டா எனக்கு கிடைச்சது. ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் டேட்டா படி இந்த டேபிளை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்க்கு ஹையஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்குன்றத டிசெண்டிங் ஆர்டர், அதாவது ஹையஸ்ட் டாப்லயும் லோவஸ்ட் பாட்டம்லயும் ஒரு லிஸ்டா போட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை பண்ற நேரத்துல மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. அதுக்கு அடுத்து HDFC லைஃப் இருக்கு. இதே மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர்ல லோவஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் கொடுக்குற கம்பெனியை கடைசியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டரை போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட பெஞ்ச் மார்க்கை நீங்க 98.5 கன்சிடர் பண்ணலாம். 98.5க்கு மேல இல்லாத கம்பெனிஸ் எல்லாத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். சரி, ஏதோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பெர்சன்டேஜ்னு சொல்றீங்க. இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோனா என்னன்னு கேக்குறீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்துட்டு ஒரு அன்டைம்லி டெத் நடக்கும்போது ஒரு 100 பாலிசி ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி கிட்ட எங்களோட இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேக்குறாங்கன்னா 100ல 100 பாலிசிக்கு அவங்க கிளைமை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 100% இருக்கும். 100ல ஒரு பாலிசி ரிஜெக்ட் ஆனாலோ இல்ல 99 கிளைம்ஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டாலோ அவங்க 99% எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மெட்ரிக்ல நம்ம 98.5% பெஞ்ச் மார்க்னு செட் பண்றப்ப இந்த டேபிள்ல லிஸ்டா இருக்க 24 இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ல இருந்து வெறும் 13 இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் தான் நம்ம பெஞ்ச் மார்க்கை மீட் பண்றாங்க. ஈவன் லேட்டஸ்ட் டேட்டா படி பார்க்கும்போது ICICI அண்ட் SBI மாதிரி பெரிய பிராண்ட்ஸ் கூட நம்ம செட் பண்ண பெஞ்ச் மார்க்குக்கு கம்மியா தான் வராங்க. சோ நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது இங்க இருக்கிற டாப் 13 கம்பெனிஸ் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டரை முடிச்சதுனால வாங்க அடுத்த லெவல் ஆஃப் ஃபில்டருக்கு இப்போ போலாம். நம்பர் 2, வால்யூம் ஆஃப் பிசினஸ். இந்த டேபிள கரெக்டா நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ரொவைடரான LICயை விட அதிகமான கிளைம் செட்டில்மெண்ட்ஸை தராங்கன்னு நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். அதாவது 99%க்கு மேல கிளைம் செட்டில்மெண்ட்ஸை தராங்கன்னு நீங்க பார்க்க முடியுது. ஆனா LIC மாதிரி ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியே வெறும் ஜஸ்ட் பார்டர்ல பாஸ் ஆகி தான் நம்ம பெஞ்ச் மார்க்கான 98.5% தாண்டி வந்தது. ஆனா நீங்க ஒரு இன்சூரன்ஸை வெறும் இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டை பார்த்து மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா அது உண்மையிலேயே ஒரு பேட் ஐடியாவா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த லிஸ்ட்ல இருக்க டாப் 3 பார்க்கும்போது இங்க ஏகான் இன்சூரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அவங்க ஒரு வருஷம் ஃபுல்லா வெறும் 316 கிளைம்ஸ் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கே 316 கிளைம்ஸ் தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க பிசினஸ் வால்யூம் எவ்வளவு கம்மியா இருக்குன்னா அவங்க ரிசீவ் பண்ற கிளைம்ஸோட கவுண்ட் வந்து ஒரு வருஷத்துல 1000 கூட தாண்டல. இந்த மாதிரி லோ நம்பர்ஸ் வந்து நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது? ஒன்னு, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னும் பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியாவே மாறல, இல்லனா அவங்க இன்சூரன்ஸை இப்போதைக்கு வெறும் ஒரு சைட் பிசினஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டரை தாண்டி வந்த கம்பெனிஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 5000 கிளைம்ஸ் யாச்சும் ப்ராசஸ் பண்ற மாதிரி இல்லனா அது இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல ஒரு பெரிய கம்பெனியா இல்லன்னு தான் அர்த்தம். இன்சூரன்ஸ் வந்து 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம்ன்ற மாதிரி ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட்டுக்கு நீங்க மார்க்கெட்ல இருக்க சின்ன பிளேயர்ஸை சூஸ் பண்றது அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான மூவா இருக்காது. இதனால தான் இந்த செகண்ட் ஃபில்டர்ல நீங்க செலக்ட் பண்ற இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் 5000 கிளைம்ஸ் யாச்சும் ப்ராசஸ் பண்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கணும். இந்த 5000 ஃபில்டரை போடுறப்ப 13ல வெறும் 7 ஆப்ஷன்ஸ் தான் இந்த ஃபில்டரை தாண்டி வருது. இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபில்ட்ரேஷன் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 10,000 கிளைம்ஸ் கூட கன்சிடர் பண்ணலாம். இப்படி 10,000 கிளைம்ஸ் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபில்டரை போடும்போது வெறும் மேக்ஸ் லைஃப், HDFC, பஜாஜ் அலையன்ஸ் அண்ட் LIC தான் இந்த 2 ஃபில்டர்ஸை தாண்டி வர மாதிரி இருக்கு. நம்பர் 3, சால்வென்சி ரேஷியோ. சோ நம்மளோட இன்சூரன்ஸ் ஃபில்டர்ல கன்சிடர் பண்ண வேண்டிய அடுத்த பாயிண்ட் என்னன்னா சால்வென்சி ரேஷியோ. சால்வென்சி ரேஷியோவா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா இந்த ரேஷியோ வந்து ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை இண்டிகேட் பண்ணும். அதாவது திடீர்னு நிறைய கிளைம்ஸ் வந்தா அந்த கிளைம்ஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு சேஃப்டி குஷன் இல்ல தேவையான அளவுக்கு பணம் இல்ல அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல வந்து லயபிலிட்டிஸை விட அசெட்ஸ் அதிகமா இருக்கா, அதாவது கடனை விட சொத்து அதிகமா இருக்கான்னு நமக்கு காட்டி கொடுக்குற ஒரு நம்பர் தான் சால்வென்சி ரேஷியோ. பொதுவாக எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் அவங்க கொடுக்க வேண்டிய கிளைம்ஸை விட 150% அதிகமான பணத்தை வச்சிருக்கணும்ன்ற மாதிரி IRDA-வோட ரூல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட சால்வென்சி ரேஷியோ 1.5ன்னு சொல்றாங்கன்னா அவங்க இந்த 150% கிரைட்டீரியாவை மேட்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே நம்மளோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப பார்த்து பண்றதுனால இந்த சால்வென்சி ரேஷியோ வந்து ஒரு கம்பெனிக்கு அட்லீஸ்ட் 1.85க்கு மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்ல இன்னும் ஃபில்டரிங்கை ஸ்ட்ரிக்டா மாத்தி இருக்கிறதுல பெஸ்ட்டை செலக்ட் பண்ணணும்னா இந்த சால்வென்சி ரேஷியோ வந்து 2க்கு மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்க ரெஃபரன்ஸ்க்காக நாங்க இங்க கொடுத்துருக்க இந்த லேட்டஸ்ட் டேட்டா படி நம்ம ஃபில்டர்ல தாண்டி வந்த எல்லா பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட சால்வென்சி ரேஷியோ 2க்கு மேல தான் இருக்கு. நீங்க எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த டைம்ல இந்த மாதிரி லேட்டஸ்ட் டேட்டாவை ரெஃபர் பண்ணி சால்வென்சி ரேஷியோவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபில்டரை அப்ளை பண்ணுங்க.
நம்பர் 4 காஸ்ட் ஆஃப் த பாலிசி. அடுத்ததா நம்ம செலக்ட் பண்ண போற பாலிசி வந்து அஃபோர்டபுளா இருக்கா, நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும்ல, இருக்கிற அவைலபிள் ஆப்ஷனோட கோட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்காக இந்த வீடியோட ஸ்பான்சர் பாலிசி பஜார் வெப்சைட்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து விசிட் பண்ணோம்னா, இந்த பேஜ்ல உங்க பர்சனல் டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 51+ இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்க கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். பாலிசி பஜார்ல 2 crores கவர் வந்து 600 to 700 பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க நீங்க ஏதாவது ஒரு ஏஜென்ட்டை நம்பிட்டு இல்லாம இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற லிஸ்ட் ஆஃப் கோட்ஸை கம்பேர் பண்ணி உங்களோட ஓன் டெசிஷனுக்கு நீங்க வர முடியும். நீங்க ஆன்லைன்ல பாலிசி வாங்குறதுனால உங்களுக்கு அப் டு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது மூலமா இன்கம் டாக்ஸோட 80C செக்ஷன் படி உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம இங்க நீங்க இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றதா சொல்றாங்க. சோ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி கோட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ முன்னாடி பண்ண ஃபில்ட்ரேஷன்ல நம்ம காஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ நான் இங்க ஒரு 29 வயசு ஆளுக்கு 1 கோடிக்கான கவரை 65 ஏஜ் வரைக்கும் எடுக்கிற மாதிரி என்டர் பண்ணியிருக்கேன். பேசிக் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணும்போது ஒரு காலேஜ் கிராஜுவேட்டு இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு 8 lakhs மேலே சம்பாதிக்கிறாருன்ற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த 8 lakhsன்ற அமௌண்ட்டை 20ஆல நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அது 1.6 crores வருது. ஸோ இவருக்கு 1 crore கவர் எடுக்காம 1.5 crores போனோம்னா நம்ம ரிசர்ச்ல ஃபில்டர் ஆன எல்லா கம்பெனிஸோட கோட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பஜாஜ் அலையன்ஸுக்கு தான் இப்போதைக்கு லோவஸ்ட் பிரீமியம் இருக்கிற மாதிரி காட்டுது. அதுக்கு அடுத்தபடியா டாட்டாவோடதும் மேக்ஸ் லைஃபோடதும் காட்டுது. ஆனா வெறும் இப்படி ஒரு பிரைஸ் கம்பேரிசன் ஃபேக்டரை வச்சுக்கிட்டு நம்ம இன்சூரன்ஸோட ஃபைனல் டெசிஷனை எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க இருக்கிறது வெறும் சிம்பிளான பிளைனான லைஃப் கவர் மட்டும்தான். ஆனா நமக்கு லைஃப் கவரோட சேர்த்து சில ஆட் ஆன் ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ண தேவை இருக்கும். அது வந்து நம்ம இங்க பார்க்குற மோஸ்ட் அஃபோர்டபுள் பிளான்ல இல்லவே இல்லை. ஸோ அடுத்த பாயிண்ட்ல நம்ம இந்த ஆட் ஆன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 5 ஆட்-ஆன்ஸ். ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை நம்ம எடுக்கிறப்ப கவரேஜை மட்டும் பார்க்காம நம்ம எடுக்க போற பாலிசியில ரைடர்ஸ் அதாவது ஆட்-ஆன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எப்பயுமே அதோட பே அவுட் வந்து ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் அவரோட ஃபேமிலிக்கு கொடுக்கும். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்மளோட டெத் வந்து சடனா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆக்சிடென்ட்ஸ்ல மட்டும் தான் டெத் சடனா வரும். நமக்கு சில கிரிட்டிக்கல் இல்னஸ் ஏற்பட்டு கேன்சர், ஹார்ட் அட்டாக்னு இந்த மாதிரி விஷயங்கள்னால டெத் தான் நடக்க போகுது. ஆனா அது டிலேடா நடக்க போகுதுன்னா, இல்ல இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸோட சர்வைவரா நம்ம இருந்தோம்னா, இல்ல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற கேஸ்ல உயிரோட தப்பிச்சிட்டோம், ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலையை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா நம்ம உயிரோட தான் இருப்போம். ஆனா முன்ன மாதிரி சம்பாதிக்க முடியாத நிலைமையில இருப்போம். இப்படி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸஸ் வரப்ப அந்த டைம் பீரியட்ல நமக்கு எக்கச்சக்கமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் ஏற்படும். இன்கேஸ் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆக்சிடென்ட்ஸ்னால நம்ம டிசேபிள் ஆகி ஒர்க் பண்ண முடியலன்னா நம்மளோட பிரீமியம்ஸும் கட்ட முடியாத மாதிரி ஒரு நிலைமைக்கு போவோம். கிரேஸ் பீரியட் தாண்டி இந்த பிரீமியம்ஸை பல மாசமா கட்ட மறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 years டவுன் த லைன் போயிட்டு இறந்தும் போயிட்டோம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இன்பிட்வீன் டைம் பீரியட்ல நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிற அளவுக்கு பணமும் இருக்காது. நம்ம சம்பாதிக்காததுனால பிரீமியமையும் கட்ட முடியாது. அப்படி கட்டாம விட்டுட்டு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இறந்து போனோம்னா நீங்க தான் பிரீமியமே கட்டலையே, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னு சொல்லி நம்ம கிளைமை ரிஜெக்ட் பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைங்க, அதாவது திடீர்னு கிரிட்டிக்கல் இல்னஸ்னால ஒரு பெரிய மெடிக்கல் செலவு, டிசபிலிட்டி வந்ததுனால ஜாபுக்கு போக முடியாம இருக்கிறது, அதனால பிரீமியமும் கட்ட முடியாத நிலைமையிலலாம் இருக்கிறத அவாய்ட் பண்றதுக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து சில ரைடர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுல முக்கியமா நீங்க எடுக்க வேண்டிய ரைடர்ஸ் என்னன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், வெய்வர் ஆஃப் பிரீமியம் ரைடர், தேவைப்பட்ட பெர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடரை கூட நீங்க ஒரு ஃபேக்டரியிலயோ இல்ல ஒரு ஹசார்டஸ் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல வேலை செய்றீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி ரைடர்ஸையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் அப்ளை பண்ணி ஒரு இன்சூரன்ஸை வாங்கலான்னு போறப்ப இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க பாயிண்ட் ஆஃப் டைம்ல பர்சனலா நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேக்ஸ் லைஃபா இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் டாடா ஏஏவா இருக்கும், அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் ஹெச்டிஎஃப்சியா இருக்கும். ஹெச்டிஎஃப்சி இது ரெண்டு விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால அதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இப்போதைக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் நான் என்டர் பண்ண டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷனா தெரியுது. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை எப்படி பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் இந்த விஷயங்களை நீங்களும் அப்ளை பண்ணிட்டு எந்த பிளான் உங்களுக்கு ஆப்டா இருக்கும் செக் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து உங்க பர்சனல் டீடைல்ஸை என்டர் பண்ணி எல்லா பிளான்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு ஆன்லைன் டிஸ்கவுண்டோட உங்களோட பாலிசியை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா வீடியோவோட கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இன்சூரன்ஸ் பத்தி இன்னும் அதிக டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.